சொன்னது சொல்லிட்டு இருக்கதே இன்னைக்கு இந்த ஆள் தான். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அந்த சபையில இருந்து இவங்க வெளியே போறாங்களா, இந்த சகோதரி பக்கத்துல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போனதுனால இவர் தான் சொன்னாராம், இவர் அப்படி 4-5 பேர் போறவங்களை வெளியே தள்ளிடணும் சபைக்குள்ள. இப்பவும் அங்க இதை தான் செய்துட்டு இருக்காரு. ஆனா அவர் வெளியே ஒழிச்சு வந்து இங்க தான் ஞானஸ்நானம் எடுத்தார், பூவங்கோட்டில் ஞானஸ்நானம் எடுத்தாரு. அதுக்கப்புறம் இங்க சபைக்கு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அவன் காரியத்துல கரெக்டா தான் இருக்கான். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அழகிய மண்டபத்தில் நீங்க இறங்கி அந்த சைடு பஸ் ஸ்டாப்ல நின்னா அங்க நம்ம ஒருத்தர் தாடி தாத்தா ஒருத்தர் கூட்டம் நடத்தாரு. தாடி தாத்தா இல்ல, அவர் வயசு சின்னது, பார்த்தா தான் தாத்தா போல இருப்பாரு. சாது சோபிதராஜன் ஒருத்தர் கூட்டம் நடத்தாரு. நீங்க அதுல ஓரமா நின்னா எந்தெந்த சபையில் பைபிள் எல்லாம் பைக்குள்ளேயும் கிடக்கும், ஹேண்ட்பேக்குள்ளேயும் கிடக்கும். அங்கே போய் அதில் நின்று பார்த்தா தெரியும். அப்படி இறங்கி அங்கே இங்கே ஒரு பார்வை பக்குன்னு உள்ள போயிடுவாங்க. அங்கே இடப்பட்ட நாட்கள் பரிசுத்தாவி, இடப்பட்ட நாட்களில் விடுதலை. ஆனால் இங்கே வந்துட்டு பாஸ்டரை விடக்கூடாது, இவனெல்லாம் இவனுக்கு இப்போ ஒரு வேலை. நான் ஏன் இதை சொல்லுங்கன்னா, தெய்வத்தை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளையே, எனக்கு மீட்பு வேணுமா, நான் கர்த்தரை நோக்கி அவனை இவனை பார்க்காம தேடினதான் என்ன கர்த்தரை விடுதலை ஆக்குவார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்கள் ஹல்லேலூயா. அப்ப வசனம் சொல்லுது, அவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர். அவர் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையை தந்து ஆசீர்வதிக்கணும்னா ரட்சிக்கப்பட்டவர்கள் சபைக்கு வரணும், ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரை தேடணும். ஏன் பிள்ளையை கொண்டு போய் ஸ்கூல் ஓப்பன் ஆன உடனே அட்மிஷனை போட்டு அடுத்து பிள்ளை ஸ்கூலுக்கு போகலன்னா எக்ஸாம் முடியும் போது எப்படி அந்த பிள்ளைக்கு பெரிய இது இருக்காது, பாஸ் ஆகாது. அந்த பிள்ளைக்கு அட்மிஷன் போட்டோம்னா அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போய் ஆசிரியர் கற்றுக் கொடுக்கிறதை கற்றுக்கொண்டால் அந்த பிள்ளை நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையும். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இன்னைக்கும் நான் ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்கினேன்னா, இன்னைக்கும் பொருள் வாங்கிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட கேட்பேன், சிலர்கிட்ட கேட்பேன், பாருங்க கணக்கை பாருங்க. அவர் கணக்கை பார்க்கறது அது சிலது நம்மளை விட வில்லங்கமான கணக்காரராக இருப்பார். அதனால நீங்க பாருங்க சார் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு இங்கே பார்க்கறதுக்கு என்ன தெரியும், நம்ம அன்னைக்கு படித்த அந்த நான் மெதுவாக மொபைல் அப்படி எடுத்து அந்த கால்குலேட்டரில் லைட்டாக ஒரு அடி வச்சுட்டு அப்படியே வச்சுக்கிட்டோம். அப்படியே பாக்கெட்டுகளை வெளியே காட்டிக்கிட முடியாது, போட்டிருக்க பேண்ட்டும் சட்டையும் அப்படி பாக்கெட்டுகளை போட்டுக்கிட்டு அடுத்து எவ்வளோ வருது பாருங்க வரேன். அவர் குறைச்சி சொன்னா இல்லையே இவ்வளோ வருது, கரெக்டாக தன்னாருன்னா பரவாயில்லை. ஏன் தெரியுமா, நான் அடிக்கடி நினைப்பேன், 1வது முதல் படித்தது வரையிலும் எனக்கு அப்பா அங்கே ஒரு சல்யூட் அடிச்சுட்டு நான் மிலிட்ரிக்காரனாகும், எனக்கு பையனை எப்படியா காப்பாற்றி விட்டுருங்கன்னு மேலே தூக்கி போட்டதை தவிர படித்து பாஸ் ஆனது கிடையாது. சத்தமாக சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. படித்தது வரையிலும் அப்படி படித்து பாஸ் ஆனது. முறைப்படி படிச்சிருந்தா இன்னைக்கு பாருங்க, சிலரெல்லாம் சில பிஸ்னஸ் நடத்துவாங்க. நான் சில இடத்துல இந்த அந்த பக்கத்தில் மணாலகுறிச்சி தாண்டி அந்த பக்கம், மணாலகுறிச்சியில் அம்மாண்டியோலைக்கு அந்த பக்கத்தில் ஒரு பாட்டி ஒரு நாள் எனக்கு கேவலம் ஆயிட்டு. நான் என்னெல்லாமோ வாங்கிக்கிட்டு எவ்வளோ வருது பாட்டு தள்ளுது. நானும் ஒருவேளை கணக்கு சொல்லுதோன்னு நினைச்சேன். தள்ளுதா கரெக்டாக தள்ளுது. நான் எனக்கு ஒரு டவுட்டில் நான் வெளியே வந்து ஒன்றா அடித்து கூட்டி பார்க்க, அந்த பாட்டிக்கு அவ்வளோ பெரிய அறிவா ஆண்டவர் விட. சத்தமாக சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அப்போ நான் ஏன் இதை சொல்லுகிறேன், அந்த பிள்ளை ஒழுங்கா அன்னைக்கு என் பிள்ளை படித்தானா பாஸ் ஆக்கி விடுங்கன்னு எங்கள் அப்பா சொல்லியிருந்தாருன்னா முறைப்படி படிச்சிருப்பேன், இல்லை பாதியில் படிப்பை முடிச்சுட்டு மாடு மேய்க்காது போயிருக்கு. ஆனால் இல்லை எனக்கு பிள்ளை படித்தானோ படிக்கல, தூக்கி விட்டுருங்க போட்டே இருக்குது அப்படின்னு விட்டதுனால இன்னைக்கு நிலைமையை பாருங்க, நம்ம மொபைல் எடுத்து நோண்ட வேண்டிய சூழ்நிலை ஆகிடும். அப்போ ஏன் சொல்லுகிறேன், ஒரு ஸ்கூலில் ஒரு பிள்ளைக்கு அட்மிஷன் போட்டால் முறைமையின்படி படித்து அந்த பிள்ளை எக்ஸாம் எழுதினா பாஸ் ஆவது போல, ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை ஒவ்வொரு ஆராதனைகளிலும் நேரம் கிடைக்கும் போது கலந்து கொண்டால் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தரை குறித்து அறிந்து நீ வளர்ந்து கொண்டே இருக்க கர்த்தர் கிருபை செய்வார். எல்லாரும் சொல்லுங்க. அப்ப உம்முடைய வீட்டின் நன்மையினால் அவர்கள் திருப்தி ஆவார்கள். அடுத்து நான் போன வாரம் சொன்ன அதே வசனத்தை ஒருக்க கூட ஞாபகப்படுத்துகிறேன். எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுது. எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனத்தை படிங்க. எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோ, நாளானது சமீபித்திருக்கிறது. எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றார், சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல. அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சிலருக்கு நீங்க பார்த்துருக்கீங்களா, கஷ்டமா இருக்கும்போது பிரச்சனைகள் நடுவில் வரும்போது எல்லா கூட்டத்துக்கும் வருவாங்க. சத்தமா எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. கஷ்டமா இருக்கும்போது பிரச்சனையா இருக்கும்போது, நான் மருவத்தூர்ல ஒரு சபையில கூட்டம் நடத்துறேன், பாஸ்டரா இருந்தேன். மருவத்தூர்ல நான் ஒரு சபையில பாஸ்டரா இருக்கும்போது, நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியல, நான் எப்படின்னா 10ன்னா 10:15 போற ஆளாகும். போன வாரம் ஒரு மரணம், பாஸ்டர் ஃபோன் பண்ணி சொல்லாரு, பிரதர் காலையில் 6 மணிக்கு முன்னே நம்ம கிளம்பிடணும். அப்போ நானும் இங்கே இருந்துருக்கிறேன். காலையில் எழும்பி பட்டப்பட்டா எல்லாம் ஆயத்தமாகி குளிச்சுட்டு அங்கே ஓடுனேன். அங்கே ஓடி அங்கே போகும்போது வர வேண்டிய ஆள் வரல. அப்போ நான் பார்த்து 6 மணிக்கு முன்னே தானே, உங்களை 6 மணிக்கு முன்னாடி சொன்னால் தான் 7 மணிக்காவது வருவிய பரவாயில்லைன்னு நேரமாக வந்துட்டு அப்படி சந்தோஷம் இருங்க. அதில்
அந்த ஆளை இருந்தேன், என்ன செய்யுது. அப்போ நான் ஏன் இதில் நம்ம ஏற்கனவே லேட் ஆகக்கூடிய ஆளா மருவத்தூரில் நான் ஒரு ஊழியம் நடத்திட்டு இருந்தேன். அங்கே ஒருத்தருக்கு பிசாசுக போராட்டம் தீராத நோய். உண்மையில் சொல்ல அவங்க அந்த பாட்டு எனக்கு படித்து தந்த பாடம் ஊழியத்தில். நான் 10 மணிக்கு காலையில் கூட்டம் நடக்கும், உபவாசம். நான் 9:45 கிளம்பிட்டு இருப்பேன். அங்கே வந்துடும், பாஸ்டரை கிளம்பிட்டியா? ஆமாம், நான் கிளம்பிட்டு இருக்கேன். சீக்கிரம் கிளம்பு, மணி 10 ஆகும் இல்லையா? அப்போ எனக்கு உடனே நான் அப்பா என்னென்ன வரும், இங்கே ஒரு பாட்டி நம்மளை ஆயத்தப்படுத்துது. உண்மையில் அவங்க விடுதலை பெற்ற பிறகு நான் அங்கே தேடி போவேன், பாத்திரத்தை கழுவிட்டு, பாஸ்டர் நல்லா இருக்கியா, சோடா குடிக்கியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அப்படியே விட்டுறேன். நான் ஏன் சொல்லுகிறேன், சிலர் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வது வரை ஆண்டவரை இருக்க விட மாட்டோம். ஆண்டவரை போட்டு ஆராதனை காரியங்கள் எல்லாம். ஆனால் வசனம் சொல்லுது, நன்மை நடந்த பிறகு சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடு போல. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற தேவ ஜனமே, நீங்க எந்த அனுபவத்தில் இருக்கிறீங்க? சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல. அப்படின்னா நமக்கு அனுபவம் எப்படி இருக்கு? நன்மைகள் ஆசீர்வாதங்கள் கிடைத்தவுடனே இப்ப சபை கூடி வருகிற பழைய அனுபவத்தை விட்டுட்டோமா? ஆண்டவர் ஆராதிக்க வருகிற பழைய அனுபவத்தை விட்டுட்டோமா? சூழ்நிலைகள் சிலது இருக்கலாம், வர முடியாது, அது ஆண்டவர் அறிவார். அதே போல நமக்கு ஆராதனைக்கு சில காரியங்கள் சூழ்நிலை தேவனுக்கு தெரியும். ஆனா நான் என்ன சொல்லுகிறேன், ஆண்டவர் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளை சிலரை போல அல்ல, எல்லா சூழ்நிலையிலும் மற்றவர்களை போல சபை கூடி வருதலை விட்டு விடாதபடி அதுல நாம் உறுதியாய் நிற்கணும். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அப்ப இப்ப சிலர் சொல்லலாம், பாஸ்டரை சபை கூடி வாரதை விட்டுறப்படாதுன்னு சொல்று. நாங்க அந்த சபை கெட்டுன நாளிலிருந்து இன்னைக்கு வர வாரேன், இன்னும் எனக்கு வீட்டுக்குள்ள ஒரு மாற்றமும் இல்லை. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இது வர ஒரு மாற்றம் இல்லை. இடையில ஒரு நாள் எங்கேயோ நான் போயிருந்தேன் பாஸ்டரை கூட. அங்கே ஒரு ஆள் என்னட்ட கதை, நானும் ஒரு கூட நின்று கதை கொஞ்ச நேரம் பேசிட்டு என்னட்ட சொல்லாரு, பாஸ்டரை இயேசு வருவாரா? எனக்கு வித்தியாசமாயிட்டு நல்லா பேசிட்டு நின்ற ஆள் மெதுவாக என்னை கூப்பிட்டு நல்லா பேசிட்டு இருந்தார். என்னிடத்துல இருந்த தேவாம் பாஸ்டரும் முந்தி சைக்கிளில் வருவாருங்க. நான் எத்தனை நாள் தெரியுமா இவருக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு இவர் அங்கே கூட்டம் நடத்துவார், நான் சைக்கிள் எடுத்துகிட்டு அங்கே ஓடி கறங்கி கொண்டு வச்சுட்டு. அப்போ நான் நினச்சேன் பெரிய ஆள் தான், அவர் வச்ச சைக்கிளை சொல்லாமல் எடுத்துகிட்டு போகிறோம், எப்படிப்பட்டவனாக இருப்பான். எல்லாம் முடிஞ்சு கடைசியில் கிளம்புறதுக்கு முன்ன பாஸ்டர் இவரை கண்டனே சோதரம் ரசிக்கப்பட்டாச்சான்னு கேட்டார். அப்பவுமே தெரிஞ்சு சரிதான் பாஸ்டரை கதைக்களை. அடுத்தது என்னட்ட கேட்காரு, பாஸ்டரை இயேசு வருவாரா? எனக்கு என்னடா இந்த ஆள் இவ்வளோ நேரம் நான் என்ன, நீங்கள் என்ன நினைக்குதியா? எனக்கு இத்தனை வயசாகுது, இதுக்கு பாஸ்டருக்கு முன்னே எல்லாம் நிறைய பேர் இங்கே வருவார் சொன்னவெல்லாம் செத்தாச்சு, இனி ஒரு பாஸ்டர் மட்டும்தான் இருக்காரு. அப்போ வருவாரா வரமாட்டாரா? நான் கடைசியில் நீங்கள் என்ன நினைக்குதியா என்னன்னு எனக்கு தெரியல. அந்த 2-3 வசனத்தை சொன்ன உடனே நான் தானே ஒருவேளை நாளைக்குனாலும் வருவார், நீர் ஆண்டவரை தேடுனா வருவார். அந்த எல்லாரும் சிரி வந்துட்டு வரணும். என்னட்ட சிரிச்சுட்டே தெரியல, ஆள் பெரிய ஆள் சிரிச்சுட்டே, நீர் இதுக்கு இடையிலையும் என்னை பிடிச்சி தண்ணியில் முக்கணும்னு தான் நீ இருக்கிற இல்லையோ அப்படி வர்றாரு. அப்போ ஏன் நான் சொல்லுவேன், அவருக்கு ஆனாலும் திருந்த மாட்டேன், இதுக்கு இடையிலையும் அந்த தெரியல, நீரும் தொழில் படிச்சுட்டு. அப்போ அந்த ஆளில் அதை ஊழியத்தை தொழிலாக பேசுறார். நான் ஏன் இதை சொல்லுவேன், இப்போ நம்மளையும் தலைவர் நினைக்கலாம், ஆமா ஆண்டவருக்கு சமூகத்தில் வந்து ஆசீர்வாதம், சபை கூடி வந்து ஆசீர்வாதம், ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையை தருவார், கிருபையை தருவார்னு சொல்லுதிய. நானும் பிறந்ததிலிருந்து தான் சபைக்கு வரேன். சிலர் சொல்லுவாங்க, நான் சின்னதில் பிறந்ததே கொட்டடி சவுண்டு கேட்டாக்கும் பிறந்ததில் கொண்டு சபையில் பழைய சபையில் போட்டுருவா தெரியுமா. நான் அப்படியெல்லாம் பிறந்தேன் வளர்ந்தேன். ஆனால் எனக்கு வீட்டில் ஒரு மாற்றமோ எனக்கு குடும்பத்தில் ஒரு மாற்றமோ இல்லை. நான் இத்தனை வருஷம் ஒரு ஆராதனையும் முடங்காமல் வந்துடுறேன். சிலர் இதுக்கு மேலே சொல்லலாம், ஏசுநாதரே நான் இவ்வளோ ஒரு கூட்டம் முடங்காமல் வந்து எனக்கு வீட்டில் இது ஒரு நன்மை இல்லையா? ஆண்டவர்கிட்ட கேட்க ஆள் உண்டு. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையின்படி சொல்லுகிறேன், நம்ம வந்தும் சிலருக்கு ஆசீர்வாதம் இல்லை. அது எதனால? சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. வந்தும் சிலருக்கு வாழ்க்கையில நன்மை இல்லை. ஏன்? வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 29வது சங்கீதம். நம்ம ஆலயத்தில் ஆராதனைக்கு வந்து அந்த ஆராதனை நமக்கு பிரயோஜனம் உள்ள ஆராதனையா இருக்கணும்னா சங்கீதம் 29வது சங்கீதத்தில் 2வது வசனத்தை சத்தத்தை உயர்த்தி ஒருத்தர் படிங்க. கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். எல்லாரும் கரங்களை தட்டி இந்த வசனத்திற்காக ஆண்டவர் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்லுது, கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். அப்ப தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஆண்டவருக்கு ஆலயத்தில் வருகிறோம், ஆண்டவருக்கு சமூகத்தில். நான் சொல்லுகிறது, தயவு செய்து யாரும் தப்பா எடுக்க கூடாது. புதிதாய் வருகிறவர்களுக்கோ இந்த நாட்களில் சபையில் வருகிறவர்களோ அவர்கள் பழகணும், அவர்கள் இனிதான் அதில் வளரணும். நான் சொல்லி இப்போ பேசிட்டு இருக்கிற காரியம் பழைய ஆட்களுக்கும் இப்போ உள்ளவர்கள் பழகி கொள்ளும்படியாய் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாரும் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இப்போ குழந்தை இருக்கு, அந்த குழந்தை
வந்த உடனே பிறந்த உடனே புரோட்டாயை தூக்கி கொடுத்தா குழந்தை போயிடும், சீக்கிரம் வளரட்டுன்னு சொல்லிட்டு நான் இங்கே முன்னாடி ஒரு ஆடு வளர்த்தினேன். அந்த ஆட்டுக்குட்டி வந்து ரொம்ப அன்பாக இருக்கும், வீட்டுக்குள்ளேயே தான் கிடக்கும், என்னையை சுற்றி சுற்றி வரும், எனக்கு காலிலே தான் அது படுத்து கிடக்கும், அப்படியெல்லாம் இருந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா திடீர்னு 2 காலம் அதுக்கு விளங்காமல் போயிட்டு எனக்கு வருத்தம்னு சொன்னோம். அவ்வளவு நம்ம அன்பாக வளர்த்தினோம், 2 காலம் விளங்காமல் போயிட்டு ஒவ்வொரு நாளும் மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி எடுத்து கொடுத்தா அது எலுமினுக்காது. ஆனால் அதுக்கு பிறகு மருத்துவர் டாக்டர்கிட்ட கொண்டு போய் இது என்னன்னு கேட்டு நாவட்டத்தில் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, இதை ஒன்று சரிப்படுத்தி தாருங்க. அந்த டாக்டர் ஒரு லேடி டாக்டர் மண்டே மார்க்கெட்டில் அவங்க கேட்டாவ என்னெல்லாம் கொடுப்பார். நான் அந்த சொன்னேன் காலையில் தோசை, காலையில் 1 கிளாஸ் காப்பி. உண்மையில் அதுக்கு நான் தெரியாமல் கொடுத்தது. காலையில் அதுக்கு 1 கிளாஸ் காப்பி கொடுப்பேன். நான் காப்பி குடிக்கும்போது வந்து நிற்பார், 1 கிளாஸ் காப்பி அது காலையில். அடுத்து காலையில் தோசை தின்னா அதுக்கு 2 தோசை, மத்தியானம் சோறு தின்னா அதுக்கு கொஞ்சம் சோறு. அதுக்கப்புறம் சாயங்காலம் நான் வெளியிட்ட போயிட்டு வரதில் இங்கே வரதில் காத்தேனுக்கும் அந்த 2 வடை வாங்கிட்டேன், 1 வடை அதுக்கு 1 வடை எனக்கு, அப்படி வடை பிஸ்கட் இதெல்லாம். அந்த அவர் கேட்காரு, நீங்கள் மனுஷன், அந்த லேடி கேட்குது நீங்கள் மனுஷன் தானே? ஆமாம். நீங்கள் சோறுக்கு பதிலாக உங்களுக்கு குலையும் பில்லும் தந்தால் நீங்கள் வாழ்வியலா சாவியலான்னு. அதுக்கப்புறம் ஏன் இப்படி கேட்க அப்படின்னு கேட்டப்பறம் தான் சொல்லுது, அது குளத்துன்னு வாழ வேண்டிய ஆடுக்கு மாடுக்கு நீங்கள் துவாசையும் காப்பியும் பால் சாயம் கொடுத்தா அது கால் வழங்காமல் தான் போகும். சத்தமாக சொல்லுங்களாமே. இதில் நான் படித்தது என்னென்னா, அதுக்கு கொடுக்க வேண்டியது போல நிறைய அன்புல வரும்போதெல்லாம் எனக்கு வீட்டில் ஒரு நாளாவது எனக்கு நீங்கள் ஏதாவது வாங்கிட்டு இருக்கீங்களா பலகாரம். ஒரு நாள் நான் பைபிள் காலேஜில் படிக்கும்போது எங்கள்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் இப்போ நாளைக்கு திருப்பூர் கன்வென்ஷனுக்கு போகிறேன்னா இப்போ இதே இடத்துல திருப்பூர் கன்வென்ஷன், அங்கே ஏகப்பட்ட திருப்பூரில் துணியெல்லாம் உண்டு, சந்தையெல்லாம் உண்டு, 1 கிலோ 50 ரூபாய்க்கு வாங்கலாம். இப்போ நம்ம வீட்டில் எங்களுக்கு சொல்லி தருவேன், நான் அதெல்லாம் ரொம்ப கவனமாக எடுத்துருப்பேன். இப்போ நாங்கள் திருப்பூருக்கு போகும்போது அங்கேருந்து நல்ல மனைவி என்ன அப்படி தானே இருக்கும், திருப்பூரில் நல்ல நைட்டியெல்லாம் உண்டு பார்த்துடுங்க, 50 ரூபா கொடுத்தா 1 கிலோ கிடைக்குமா, வாங்கிட்டாருங்க. நான் ஒரு நாள் நான் வாங்கி கட்டிட்டு வந்துட்டேன்னு இங்கே அடுத்து திருநெல்வேலி கூட்டத்துக்கு கூப்பிடாவ, அடுத்து நான் திருநெல்வேலி போச்சு அடுத்த போனோம் இருங்க திருநெல்வேலியில் நல்ல அல்வா கிடைக்குமா வாங்கிட்டு வந்துருங்க, திண்டுக்கலுக்கு போச்சுல நல்ல பூட்டு கிடைக்குமா வாங்கிட்டு வந்துருங்க. இதனால ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போனாலும் நாங்களுக்கு 2 பேரும் போகிற இடம் ஒரு இடத்துக்கு போனோம், ஒரு சாக்கு கடலை தந்தாங்க. நான் அந்த பார்த்தேன், இனி இந்த காரில் தான் போனேன், பையன் என்கிட்ட நின்ன பாஸ்டருக்கு நீர் கொண்டு வைத்தினான். அந்த பாஸ்டர் பெரிய ஆள், அந்த ஊருக்காரன், அவனுக்கு ஏகப்பட்ட கடலை உண்டு, ஆனாலும் அவனும் திருப்தி இல்லாத ஆள், அவன் பாடப்படாததுக்கு சோத்திரம் கர்த்தர் தந்தார்னு அவர் கொண்டு போனார். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் ஆராதிக்கிறவங்க, கர்த்தருடைய ஜனம் ஒரு திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கை. அப்ப எதுக்கு எதை கொடுக்கணுமோ அடிக்கடி நடத்தல. எனக்கு ஒரு நாள் ஏதாவது இங்கே வாங்கி தந்துரு, அதை வாங்கி கொடுக்காதது இல்லை, வாங்கி தந்துருங்களா இல்லை. ஆனால் உங்கள் ஆடுக்கு நான் வாங்கி கொடுத்து கடைசியில் ஆடு செத்து 2 நாள் அழுதுதான் மிச்சம். சத்தமாக சொல்லுங்களா. அப்போ ஏன் நான் இதை சொல்லுகிறேன், எதை கொடுக்கணும். இப்போ புதிதாய் வருகிறாங்க, அவங்க வந்த உடனே மீசை எடுத்துருங்க பிரதர், இன்னைக்கு நிறைய பேர் உள்ள வராத, அதனால தான் வந்த உடனே கலர் சட்டை அழகா போட்டுருப்பான், களத்தீர் வெள்ளைய போடு, ஜிப்பாய போடு, ஜிப்பா தைக்கிறாலும் கொடுத்தாச்சு, ஆண்டவரே கிருபை.